ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாயிருப்பீராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பேராசை பெரும் நஷ்டம். பலமுறை கேள்விப்பட்டாலும் நம்முடைய செவிகளில் இது ஒலித்தாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடுறோம், அதை நாம் பொருட்படுத்துறது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தின் வழியாக எப்படி பேராசை பெரும் நஷ்டமாய் போகிறது என்பதை அதல்லியாவினுடைய வாழ்க்கையின் வழியாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அதல்லியா என்பவர் அநியாயமாக ஒரு நாட்டை கைப்பற்றிக் கொள்ளுகிறார். அவளுடைய பேராசை, அவர்களுடைய அதிகாரம், பதவி வெறி, பாகாலின் மீது கொண்ட ஈடுபாடு, இதனால் அந்த அரசவையில் இருக்கிற எல்லோரையும் கொன்று போடக்கூடிய ஒரு அரக்கியாக அவள் மாறிவிடுகிறார். 6 வருடங்கள் அவர் ஆட்டம் போடுகிறார், நினைத்தபடி வாழ்கிறார். தாறுமாறான ஒரு வாழ்க்கை, எவரையும் மதிக்காமல் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு வகையான பேராசை கொண்ட, பதவி வெறி கொண்ட பெண்மணியாக அவர் திகழ்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவளுடைய அந்த ஆட்டமெல்லாம், அந்த கொட்டமெல்லாம் ஒரே நாளில் நொறுங்கி போகிறது. அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, நம்ம பணம், பங்களா, பதவி, அதிகாரம் எதுவும் நம்மை காப்பாற்றாது. ஒரு நாள் வந்துவிட்டால் அதல்லியாவினுடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கையும் அழிந்து போகும். அதல்லியாவினுடைய வாழ்க்கை துருப்பிடித்ததாய் மாறிவிட்டது. திருடன் வந்து அவருடைய வாழ்க்கையை திருடிக்கொண்டு போய்விட்டான். அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையும் கூட சில நேரங்களில் இப்படிதான் இந்த உலக நாட்டத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு, வெறி கொண்டு நாம் அலைகின்ற போது, இந்த உலக செல்வத்தை அடைய தீராத தாகம் கொண்டிருக்கும் போது நம் மனமும் கூட இப்படிதான் பறிபோகிறது. நம்முடைய ஆன்மாவும் கூட தொலைந்து போகிறது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பெரிய அரிசி மண்டி வைத்து தன் பிழைப்பை நடத்தி மிக பெரும் முதலாளியாக, பணக்காரராக வளர்ந்த ஒருவர் கோடான கோடியாய் சம்பாதித்து சேர்த்து வைத்தார். அவருடைய வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு அறையை கட்டி கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைத்திருந்தார். அவர் தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்வாராம், என் பேரனுக்கு பேரன் தலைமுறை தலைமுறையாய் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வசதியோடு வாழ முடியும் என்று சொல்லி பெருமை பேசியிருக்கிறார். 2020 ஞாபகம் இருக்கும், என்ன, கொரோனா காலகட்டம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு திடீரென்று அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறார். அரிசி மண்டியெல்லாம் மிக பெரும் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறது. சரி, அவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறாரே, நாம் எடுத்து அந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த அறையை திறந்தபோது பணத்தை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் கரையான் அரிச்சு போய், எலியெல்லாம் கடிச்சு, செல்லாத நோட்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத எல்லாமே வீணாய் போயிருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகத்தினுடைய செல்வத்தை சேர்க்கிற வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் அழிந்து போகிறது. அதற்கு அதல்லியா ஒரு மிக பெரும் உதாரணம். அவள் யாருக்கும் கொடுக்கல, எதற்கும் உதவி செய்யல, ஏழை எளியவர்கள் மீது அக்கறை காட்டல, இரக்கம் கொள்ளல, தானே வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்க. யாராலையும் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு
ஒன்றுக்கும் உபயோகமில்லாத அளவிற்கு அது வீணாய் போனது. இரண்டாவது சிந்தனை, யோசேபா யோத்தா என்கிற இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள் என்றால், உண்மையான அரசனை பாதுகாப்பதற்காக அரும்பாடுபட்டார்கள். அதல்யா எப்படியாவது அந்த உண்மையான அரசனை கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து திரிந்தால், ஆனால் யோசேபாவும் யோத்தாவும் இருவருமாக இணைந்து எப்படியாவது அந்த அரசனை காப்பாற்ற வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள். இதனால் 6 வருடங்கள் கோவிலில் பத்திரமாய் அவரை பாதுகாத்து வைத்தார்கள். 6 வருஷம் பத்திரமா ஒரு இடத்துல அந்த அரச மகனை பாதுகாத்து வைக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் இருதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்திரமாய் நீ பாதுகாத்து வைத்தால், இந்த உலக நாட்டத்திலிருந்து வருகின்ற தீமைகள், சாத்தானினுடைய சோதனைகள், மனிதர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற தீவினைகள் எதுவும் நம்மை நெருங்குவதில்லை. நம்மளை பத்திரமா நாம பாதுகாக்கணும். நம்முடைய இதயத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதை உணர்ந்து அவரை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தால் இந்த உலகம் தருகிற ஆசை, இந்த உலகம் தருகின்ற தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, நம் பார்வை எங்கு என்பதை நாம் உணரணும். அதல்யாவினுடைய பார்வை எங்கு இருந்தது? அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவருடைய பார்வை, அவருடைய கண் பணத்தின் மீது, பதவியின் மீது, அதிகாரத்தின் மீது, பாகாலின் நாட்டத்தின் மீது அதிகமாக இருந்தது. இதனால அந்த நாடே இருட்டடைந்து போய் கிடந்தது. ஆனால் யோய்தா என்கிற அந்த அரசனுடைய பார்வை எப்பேற்பட்டதாக இருந்தது என்றால், இறைவனுடைய உடன்படிக்கையின் மீது அவனுடைய பார்வை இருந்தது. அவனுடைய கண் கடவுளுடைய உடன்படிக்கையின் மேல இருந்துச்சு. அதனால அவன் வழியாக அந்த நாடே வெளிச்சத்திற்கு வந்தது. உன் கண் எதை பார்க்கிறதோ, அன்பு சகோதரனே சகோதரியே, உன் கண் எதை பார்க்கிறதோ உன் இதயமும் அங்கே சென்றுவிடும். உன் இதயம் எங்கு உள்ளதோ அங்கே உன் வாழ்க்கையும் சிம்மாசனத்தில் போய் உட்காரும். இதில் ஐயமில்லை. 2 நண்பர்கள் ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்றிருந்தார்களாம். ஊட்டிக்கு போனாங்கன்னு வச்சுப்போமே. அந்த ஊட்டிக்கு போன பிறகு, ஊட்டியில் உங்களுக்கு தெரியும் இயற்கையினுடைய அழகு, எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் பார்த்து நாம அந்த மலையினுடைய அழகை ரசிக்கலாம், சில்லென்ற காற்றை ரசிக்கலாம். அங்கு நம் மீது வீசுகின்ற அந்த காற்று பனித்துளிகளை நாம் ரசிக்கலாம். இப்படியாக ஒரு நண்பன் இது எல்லாவற்றையும் ரசித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த சுற்றுலா பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். அவனுடன் வந்த இன்னொரு நண்பன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? அங்கு விற்கிற அந்த பொருட்களின் மீது அவனுடைய பார்வை எல்லாம் இருந்தது. என்னென்ன பொருள் விற்கிறாங்களோ அந்த பொருள்களை எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே போறான். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இது எவ்வளவு இருக்கும், அது எவ்வளவு இருக்கும், இதன் மேலேயே அவனுடைய கண்ணு நோக்கமெல்லாம் இருந்துச்சு. இறுதியில் அந்த இரவு உறங்க போகும்போது அந்த முதல் நண்பன் சொன்னான், பா, இந்த நாள் அருமையா இருந்துச்சு, ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு, எல்லாவற்றையும் பார்த்தேன், ரசித்தேன், கடவுளுடைய படைப்பு எவ்வளவு அருமை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான், மன நிறைவு அடைஞ்சான். இன்னொரு நண்பன், இந்த பொருளை வாங்க முடியலையே, இந்த பொருளுடைய காசு அதிகமாக இருக்குதே, ஐயோ அதை மறந்துட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அவனுடைய மனம் அங்கலாய்த்தது. சகோதரனே சகோதரியே, உன் மனம் நிறைவாய் இருக்கிறதா அல்லது உன் மனதில் வெறுமை இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.